இந்த அரகஜா அப்படிங்கிறது எதுல வர்றதுன்னு பார்த்தோம்னா வாசனாதி திரவியங்களிலே முக்கியமான இடத்தினை பிடிக்கிறது. அதுவும் இப்ப சமீப காலத்துல பிரபலம் அடைஞ்சிருக்குன்னு சொன்னா அந்த அரசியல் தலைவர் அதனை தன்னுடைய நெற்றியிலே இட்டு கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு செடியில விளையிறதோ இல்ல தனிப்பட்ட முறையிலே ஒரே பொருள் கிடையாது. இது நிறைய வாசனாதி நறுமண பொருட்களினுடைய ஒரு கலவைதான் இந்த அரகஜா என்பது. சுவாமிக்கு எல்லா விதமான அபிஷேகத்தையும் பண்ணிட்டோம், அலங்காரம் பண்ணும்போது இந்த அரகஜாவை கொண்டு அலங்காரத்தினை செய்வார்கள். சாமானிய மனிதர்களாகிய நாம் அதனை பூசிக்கொள்ளும் பொழுது நம்மிடத்திலே இருக்கக்கூடிய துர்குணங்கள் காணாமல் போய்விடுகின்றன சொல்றார். ஏதோ ஒரு பேராசை அல்லது மற்றவர்கள் மீதான வன்மம் அல்லது வஞ்சம், பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்கின்ற குணம், மற்றவர்களை எதிரியாக நோக்கக்கூடிய குணம், எவன் எப்ப நம்மளை கவுத்துடுவானோ அப்படின்னு பயந்துட்டே இருக்கக்கூடிய விஷயம், இது அத்தனையும் இது போன்ற சிந்தனை சிதறல்களில் இருந்து நம்மை அந்த அரகஜாவானது காப்பாற்றி விடுகிறது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சமீப காலத்தில் அரகஜா என்பது மிகவும் பிரபலமடைந்து விட்டது. இந்த அரகஜாவின் ஆன்மீக சிறப்புகள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த அரகஜா அப்படிங்கிறது எதுல வர்றதுன்னு பார்த்தோம்னா வாசனாதி திரவியங்களிலே முக்கியமான இடத்தினை பிடிக்கிறது. அதுவும் இப்ப சமீப காலத்துல பிரபலம் அடைஞ்சிருக்குன்னு சொன்னா அந்த அரசியல் தலைவர் அதனை தன்னுடைய நெற்றியிலே இட்டு கொண்டிருக்கிறார். அதன் மூலமாகத்தான் இப்ப நிறைய பேருக்கு, சாமானிய மக்களுக்கு கூட இவர் என்னவோ நெத்தியில வச்சுக்கிட்டு இருக்காரு, அது என்னன்னு ஒரு தேடுதலுக்கு போய் இது அரகஜா அதைத்தான் அவர் நெத்தியில வச்சுட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இப்பொழுது தெரிந்து கொண்டார்கள். அதனால எல்லோருமே இந்த அரகஜாவின் ஆன்மீக சிறப்புகள் என்ன அப்படிங்கிற மாதிரி தேட ஆரம்பிச்சுட்டார். இந்த அரகஜா அப்படிங்கிறது எங்க கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். இதை எப்போ யூஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெரும்பாலும் ஆலயங்களிலே இதனை உபயோகப்படுத்துவார்கள். அதுவும் எப்பொழுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த அபிஷேகங்களை எல்லாம் செய்து முடித்து விட்டு அந்த அலங்காரத்தை பண்றா இல்லையா, அந்த அலங்காரம் பண்ணும்போது இந்த அரகஜாவை கொண்டும் அலங்காரம் செய்வார்கள். இந்த அரகஜா என்பது வாசனை பொருளாக பார்க்கப்படுகிறது. இந்த அரகஜா என்பது ஏதோ ஒரு பொருள் அல்ல, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது எங்கேயோ ஏதோ ஒரு செடியில விளையிறதோ இல்ல தனிப்பட்ட முறையிலே ஒரே பொருள் கிடையாது. இது நிறைய வாசனாதி நறுமண பொருட்களினுடைய ஒரு கலவைதான் இந்த அரகஜா என்பது. இதிலே முக்கியமான இடத்தினை பிடிப்பது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அகர்னு சொல்லுவா. அகர்பத்தின்னு கூட கேள்விப்பட்டிருப்போம் தெரியுமா? வெறும் பத்தின்னா நம்ம ஊதுவத்தி நமக்கு தெரியும், ஆனா அதற்கு அகர்பத்தி என்ற பெயரினை வைத்திருப்பார்கள். எதற்காக அகர்பத்தின்னு சொல்றான்னு பார்த்தோம்னா, அகர் என்று சொன்னால் அகில் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவா. அகில்ங்கிற ஒரு மரப்பட்டை இருக்கும் தெரியுமா? அந்த அகில் மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த வாசனை பொருள் தான் இந்த அகர் என்பது. இந்த அகர் என்பது முக்கியமான இடத்தினை பிடிக்கிறது. அதோடு சந்தனம், பச்சை கற்பூரம் சொல்லுவா தெரியுமா? அந்த பச்சை கற்பூரம், கஸ்தூரி, ஜவ்வாது ஆகியவற்றினுடைய ஒரு கலவையாகத்தான் இந்த அரகஜாவானது இடம் பிடித்திருக்கிறது. இந்த அரகஜாவை தயாரிப்பதற்கு ஒவ்வொருவர் ஒவ்வொரு முறையை பின்பற்றுவார்கள். நிறைய பேர் இதுல இன்னும் ஒரு சில வாசனை பொருட்களை, புனுகு போன்ற வாசனை பொருட்களை சேர்ப்பவர்களும் இருக்கிறார்கள். அது அந்தந்த ஆலய விதிகளுக்கு உட்பட்டு அவரவர்கள் அதனை கலப்பார்கள். குறிப்பாக சொன்னோம்னா இந்த அகர் என்கின்ற அகில்னு சொல்லப்படக்கூடிய அந்த அகில் மரத்தினுடைய பட்டையிலிருந்தும் இந்த அரகஜாவானது அதில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்களிலே இது முக்கியமான இடத்தினை பிடித்து விடுகிறது. சரி சார், இந்த நறுமண பொருட்கள் எதற்காக, எதனால் இதனை கொண்டு அந்த இடத்திலே சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனையானது ஒருமுகப்பட வேண்டும் என்பதற்காக. நம்ம எல்லோருமே மனிதர்கள் தானே, நம்முடைய மனிதர்களுடைய மனம் பார்த்தோம்னா அலை பாய்ந்து கொண்டே இருக்கும். ஆங்காங்கே அலை பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனதானது அந்த ஆலயத்திற்கு என்று வரும் பொழுது அந்த இறைவனின் பால் நம்முடைய அந்த சிந்தனையானது அங்கே சென்று குவிய வேண்டும். அதற்கு இந்த வாசனை பொருட்கள் என்ன பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மை ஈர்க்கிறது. அதனால்தான் ஆலயத்துக்கு போனாலே ஒரு தனிப்பட்ட ஒரு வாசனைங்கிறது வரும். இந்த அரகஜா ஆகட்டும், புனுகு ஆகட்டும், அக்தர் ஆகட்டும், அதே மாதிரி சந்தனம் ஆகட்டும், நல்ல சந்தனம்னு அரைக்கப்படுகின்ற சந்தனம், பச்சை கற்பூரம் போன்ற அந்த வாசனாதி திரவியங்களை பெரும்பாலும் உபயோகிப்பார்கள். சுவாமிக்கு எல்லா விதமான அபிஷேகத்தையும் பண்ணிட்டோம், அலங்காரம் பண்ணும்போது இந்த அரகஜாவை கொண்டு அலங்காரத்தினை செய்வார்கள். அங்க அந்த அரகஜாவின் மூலமாக அங்கே பரப்பக்கூடிய அந்த வாசனையானது எல்லோரையும் அந்த இடத்திலே ஈர்க்கும்.
சாமானிய மனிதர்களாகிய நாம் அதனை பூசிக்கொள்ளும் பொழுது நம்மிடத்திலே இருக்கக்கூடிய துர்குணங்கள் காணாமல் போய்விடுகின்றன சொல்றார். நம்மிடத்திலே நிறைய அந்த தீய குணங்கள்லாம் வச்சிருப்போம். காம, குரோத, லோப, மோக, மதமாச்சரியம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேராசை அல்லது மற்றவர்கள் மீதான வன்மம் அல்லது வஞ்சம், பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்கின்ற குணம், மற்றவர்களை எதிரியாக நோக்கக்கூடிய குணம், எவன் எப்ப நம்மளை கவுத்துடுவானோ அப்படின்னு பயந்துட்டே இருக்கக்கூடிய விஷயம், இது அத்தனையும் இது போன்ற சிந்தனை சிதறல்களில் இருந்து நம்மை அந்த அரகஜாவானது காப்பாற்றி விடுகிறது. அதுவும் நெற்றியிலே வைத்துக் கொள்ளும் பொழுது, அதுவும் இந்த இடத்துல நெற்றியிலே வைத்துக் கொள்ளும் பொழுது, அங்கதான் நம்ம படிச்சிருப்போம் தெரியுமா, அந்த சுஷும்னா நாடி என்பது அந்த இடத்திலே ஒன்று சேர்கிறது. இந்த பக்கம் போகக்கூடிய அந்த வலதுபுறம் இடதுபுறம் இந்த பிங்களை நாடிகள் எல்லாம் அங்கே சென்று ஒன்றாக குவிகின்ற அந்த இடத்திலே நாம் அந்த அரகஜாவை வைத்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய சிந்தனையானது ஒருமுகப்படுகிறது. எல்லாவற்றையும் அலசி ஆராயக்கூடிய மனப்பக்குவமானது கிடைத்து விடுகிறது. மனப்பக்குவம் இருந்தாலே பொறுமை என்பது வந்து சேர்ந்துவிடும். யார் எப்படி நம்மை பேசினாலும் அதிலே ஒரு வன்மம் இல்லாமல் அதனை ஆராயக்கூடிய தன்மையை அந்த அரகஜாவானது கொடுத்து விடுகிறது. ஆக அரகஜாவினுடைய தன்மை என்ன, அதனுடைய ஆன்மீக சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த வாசனை, அதுல என்னென்ன சேர்த்திருக்கா, நமக்கு சந்தனம்ங்கிறதையும் சேர்த்திருக்கா இல்லையா. சந்தனம் என்பது குளிர்ச்சியை தந்து விடுகிறது. அதில் இருக்கக்கூடிய பச்சை கற்பூரம் என்பது நம்முடைய அறிவினை தூண்டுகிறது, ஞானத்தினை தூண்டுகிறது. கஸ்தூரி என்பது மன அமைதியை தருகிறது. இப்படி முழுமையான மன அமைதியோடு ஒரு விஷயத்தை யோசிக்கும் பொழுது நம்மால் ஒரு தீர்க்கமான ஒரு தெளிவான முடிவினை எடுக்க இயலும். அதனால்தான் இறைவனுக்கு அதனை சாற்றுகிறார்கள். இறைவனுக்கு சாற்றினால் அப்ப இறைவனுக்கு அந்த மாதிரி ஞானம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நம்ம இறைவனை காணுகின்ற நமக்கு ஞானம் இல்லை. நாம் அந்த இடத்திலே நம்முடைய சிந்தனையானது ஒருமுகப்படும், அந்த வாசனையானது நம்மை அந்த இடத்திலே ஈர்க்கும். அந்த ஈர்க்கக்கூடிய அந்த ஈர்ப்புத்தன்மைக்கு உட்பட்டு நாம் அந்த இடத்திலே தலைவணங்கி நிற்போம் அல்லவா. அதுபோலத்தான் நாம் நெற்றியிலே அந்த அரகஜாவை இட்டுக் கொள்ளும் பொழுது நம்முடைய அந்த ஆணவமானது குறைந்து, தான் என்கின்ற அகம்பாவம் கர்வம் அனைத்தும் குறைந்து, எல்லாவற்றையும் சமநிலையோடு பார்க்கக்கூடிய, அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தன்மையானது கிடைத்து விடுகிறது. இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.